Sami Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சீஸ் garlic sandwich எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. டெய்லி இட்லி தோசைன்னு இல்லாம இந்த மாதிரி சீஸ் வச்சு செஞ்சு கொடுங்க. உங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹெல்த்தியானதுக்கு கூடங்க. சீஸ்ல அவ்வளோ புரோட்டீன் இருக்கு. சரி வாங்க இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இதோட இன்கிரீடியன்ட்ஸ் லிஸ்ட் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃபைனா சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்ல சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 50 கிராம் வெண்ணெய். இது வந்து நான் 2 சாண்ட்விச்க்கு செய்யறேங்க. அதனால நான் 50 கிராம் வெண்ணெய் சேர்த்திருக்கேன். நீங்க இது அதிகமா செய்ய போறீங்கன்னா டபுள் ஆக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பார்ஸ்லே சேர்த்துக்கோங்க. பார்ஸ்லே இல்லைன்னா நீங்க கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு Oregano, அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. பார்ஸ்லி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க கொத்தமல்லியை நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்ஸ்லி இல்லைன்னா சொல்றேன், நமக்கு இப்போ ஈஸியா கிடைக்குதுங்க பார்ஸ்லி எல்லாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்க சால்டட் பட்டர் யூஸ் பண்றீங்கன்னா உப்பு அவாய்ட் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட்டபிள் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு வெண்ணெய் வந்து அப்படியே பிரெட்ல தடவும் போது ஈஸியா தடவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம 2 சீஸ் யூஸ் பண்ண போறோங்க. ஒன்னு வந்து நமக்கு நார்மலா கிடைக்கிற சீஸ் ஸ்லைஸும், இன்னொன்னு வந்து செட்டார் சீஸும் யூஸ் பண்ணணுங்க. நான் இங்க 4 பிரெட் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் மட்டும் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டரை இந்த மாதிரி அழகா தடவிக்கோங்க. சைடு கார்னர்ஸ் எல்லாம் தடவுங்க. பட்டர் அதிகமாவே தடவுங்க. அப்பதான் நமக்கு கோல்டன் கிறிஸ்பியா வரும். நாம இங்க 2 வகையான சீஸ் யூஸ் பண்றோம். ஒன்னு வந்து சீஸ் ஸ்லைஸ் நமக்கு நார்மலா கிடைக்கிறது, இன்னொன்னு வந்து செட்டார் சீஸுங்க. செட்டார் சீஸ்ல நிறைய புரோட்டீன் இருக்கு. இப்போ நம்ம பேன் சூடு பண்ணிட்டு பேனை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நம்ம தடவி வச்சிருந்த பட்டரை திருப்பி போட்டுருங்க. இதுல நம்ம இப்போ சீஸ் ஸ்லைஸ் ஒன்றும் கொஞ்சமா செட்டார் சீஸும் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்னதா சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு சேர்த்து சாப்பிடலாங்க. உங்க இஷ்டம் தான். குழந்தைங்களுக்கு சீஸ் பிடிக்காதா என்ன? அவ்வளோ ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம பட்டர் தடவுன பிரெட்டை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 1லேருந்து 2 நிமிஷம் வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. இது அழகா ஒரு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. பாருங்க நல்ல கோல்டன் கலர்ல வந்துடுச்சு. கரெக்டா இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்க. பிரெட் 2 சைடுமே வெண்ணெய் தடவக்கூடாது. ஒரு சைடு மட்டும்தான் வெண்ணெய் தடவணும். இன்னொரு சைடுல நம்ம வந்து சீசஸ் வைப்போம். இப்போ அகைன் மூடியை போட்டு லோ ஃப்ளேம்ல 1லேருந்து 2 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க எவ்வளோ அழகா கோல்டன் கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு. அவ்வளோதாங்க, நமக்கு சீஸ் கார்லிக் சாண்ட்விச் ரெடி ஆயாச்சு. இதை நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மேலே வந்து கிறிஸ்பியா இருக்குங்க, உள்ள அப்படியே சீஸியா இருக்கும். இப்போ நான் ஓப்பன் பண்றேன் பாருங்க. பாருங்க சூப்பர் சீஸி, சூப்பர் ஹெல்த்தி, குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்க டாமினோஸ் பிஸா சென்டர்ஸ்ல சாப்பிட்றத விட நீங்க இந்த மாதிரி வீட்டில் அழகா செஞ்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.